வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. முட்டாள் முன்னே எட்டாள் நின்னு பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூனே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். முட்டாள் முன்னே எட்டாள் நின்னு பல்லவி பாடுறதும், முயலுக்கு மூனே கால்கள் என்றால் ஆமாம் போடுறதும். உதட்டுக்கு மேலே சிரிப்பை வச்சு உள்ளதை மறைக்கிறதும், ஒண்ணுக்கு பத்தா பொய்யை சொல்லி உடம்ப வளர்க்கிறதும், குழையிறதும் இடையிறதும் வளையிறதும் நெளிகிறதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா, எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா. நல்லா இருப்பவன் நாணயம் கெடுவதும், நாணயம் கெட்டவன் நாடகம் நடிப்பதும் எல்லாமே வயத்துக்கு தாண்டா. யாரோ அந்த பக்கம், ஏனோ இந்த வெட்கம். யாரோ அந்த பக்கம், ஏனோ இந்த வெட்கம். யாரோ யாரோ யாரோ. எனக்கென்ன வெட்கம் இதை வெளியில் சொல்ல, கதை சொன்னால் என் தோழி டெலிபோனில் கொஞ்ச நாளே. கதையா? தோழியா? தோழியின் பேர்தான் சச்சு, தொண தொண என்றவள் பேச்சு. உண்மையை சொல்றேன் நம்பு, கேட்டால் கேளு, விட்டால் விடு. தச்சு அல்ல அது யாரோ விட்டு, உத காதல் பண்ணுற அச்சு பிச்சு. இப்ப சொல்லு, யாரோ அந்த பக்கம், ஏனோ இந்த வெட்கம். யாரோ யாரோ யாரோ. காற்று வந்து என்னை தொட்டது, உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது. அதுவே போதும் என்று பெண்மை இன்று கேட்டு கொண்டது. வரலாம் தொடலாம் மனநாள் வரும்போது தருவேன் பெறலாம் பக்கம் நீ வரும்போது. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது. உன்
தாகம் தொட்ட அலைகளை என் பாதம் தொட்டது நம் இருவரையும் ஒன்று சேர்க்க பாலமிட்டது உன் பாதம் தொட்ட அலைகளை என் பாதம் தொட்டது நம் இருவரையும் ஒன்று சேர்க்க பாலமிட்டது இந்த நேரம் பார்த்து நானும் ஆண்டு கோலமிட்டது கொஞ்ச நாள் வரையில் பொறுத்திருக்க ஆணையிட்டது உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது அதுவே போதும் என்ற பெண்மை இன்று கேட்டு கொண்டது மழை தூறல் போட்டு சாரல் வந்து உன்னை நினைத்தது அது உன்னை நினைத்து தெரித்த போது என்னை நினைத்தது மழை தூறல் போட்டு சாரல் வந்து உன்னை நினைத்தது அது உன்னை நினைத்து தெரித்த போது என்னை நினைத்தது அது துளி துளியாய் எனது தோளில் இடம் பிடித்தது இந்த இயற்கையெல்லாம் இருவரையும் இணைத்து பார்த்தது அதுவே போதும் என்ற பெண்மை இன்று கேட்டு கொண்டது தொடலாம் தொடலாம் மனநாள் வரும்போது தருவேன் பெறலாம் பக்கம் நீ வரும்போது உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது அகிலாண்டம் 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 அடுப்படி விட்டு அடியேன் பக்கம் வர வேண்டும் அகிலா 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 எதுக்கு எடுத்தாலும் அகிலா வாய் தான் இருக்குது பெருசா என்ன வந்துச்சு புதுசா அடி நான் உனக்கு புதுசா இல்ல நீ எனக்கு புதுசா கோர்ட்டும் கேசும் வக்கீல் பீசும் நமக்கு என்ன புதுசா ஆமா ஆத்திரத்தில் கோத்திரம் தான் புரியுமா இதோ பத்திரம் தான் வாங்கிவிட்டே தெரியுமா பணத்துக்கு என்ன செஞ்சீங்க பத்திரம் வாங்க ஆபீஸிலே பணம் எடுத்தேன் தந்திரமாக அதை அப்படியே மாத்தி புட்டேன் பத்திரமாக ஐயோ திருட்டு பணமா ஒரு அவசரத்துக்கு இல்லாத ஆபீஸ் பணம்மா அதை அப்புறமா திருப்பி வச்சா திருட்டுத்தனம்மா திருப்பி எப்படி வைப்பீங்க நீங்க விளங்க மாட்டி நிப்பீங்க நம்ம டாக்ஸியத்தான் விப்பேன் பணத்தை திருப்பி வைப்பேன் சார் யார் ஆமா சார் மகளே வாயா வந்துட்டியா டாக்ஸி வாங்க பார்ட்டி ரெடியா கேஷா செக்கா இன்னைக்கா நாளைக்கா கணக்குல வருமா கையில வருமா வாங்குறானே என்கிட்ட காட்டு வாடகைக்கார அவங்கிட்ட காட்டு இத பாரு ஒன்னோ ரெண்டோ கூட குறைய உடனே பேரத்தை முடிச்சு காட்டு டாக்ஸிய விற்க முடியாது சார் வர வழியில பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார் என்னது ஆக்சிடென்டா வண்டி சுக்குநூறா போச்சு சார் வண்டி இனிமே 1000 ரூபாய் கூட விலை போகாதுங்க என்னடா சொல்ற ஏண்டா தலையில கல்ல போடுற ஏண்டா பாவி தலகால் தெரியாம காரை ஓட்டுறேன் பாலு பாலு ஆபீஸ் பணத்தை கையாடி பத்திரம் வாங்கி போட்டேன்டா டாக்ஸி வித்து எடுத்த பணத்தை திருப்பி வைக்க நினைச்சேன்டா
இப்போ 5000 கையாடினதா ஆபீஸ் கணக்கு காட்டு, கையில் போலீஸ் விலங்கு மாட்டு. அழுதா என்ன தொழுதா என்ன சட்ட ஆற உருமா சார். ஜீப்புக்கு நேரத்தை வீணாக்கி வீட்டுக்குள் வழக்க உண்டாக்கி வயசுல பாதிய போட்டுல போக்கி வழக்கு வம்புல தலை கொடுத்தீங்க. இப்போ ஜீப்புக்கு நீங்க விலை கொடுத்தீங்க. தேவையும் போவோம், வீதிக்கு வாங்க, விலங்க மாட்டுமா, ஜெயிலுக்கு போங்க. பாலு, எள்ளி நகையாட நேர இதுவா, என்ன திட்டலாம் அப்புறம் மெதுவா. அப்பா அப்பப்பா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. 5000க்கு வழி பண்ணு. 5000மா? நான் எங்க போவேன்? சோமுவ கேடு வாங்கி கொடு. சோமுவ கேடு வாங்கி கொடு. சரி இருங்க வர்றேன். பட்ட காலிலே காயம் படுவது இன்னும் நிக்கலே, சனி உச்சத்தில இருக்குது மிச்சம் வைக்கலே, ஒண்ணும் மிச்சம் வைக்கலே. அடியே உனக்கு தெரியுமா ஏன் கவலை, நீ ஒப்பாரி வைக்காத வரட்டு தவளே. இந்தாங்க பணத்தை கையில புடியுங்க, உடனே போங்க ஆபீஸ் கணக்கு முடியுங்க. என்னடா அது? கடத்தேங்காயா வழி பிள்ளையாரா? அவன் எப்படி போனா உனக்கு என்ன வேணும்? நீ எடுத்து கொடுக்க யாரு படம்? இது யாரு படம்? எங்கப்பம் பணம் இது, எங்கப்பம் பணம். எடுத்து கொடுக்க உனக்கு என்ன உரிமை? உங்க பிள்ளையா வந்தனே அந்த உரிமை. பிள்ளைக்கு father is a banker, provided by nature. I don't agree. That's my nature. எப்போது அப்பா தப்பான நடப்பார் என்பது சரியல்ல. He may not be right, but a father is always a father. Equally, a son is always a son. Don't argue with me. கொடுத்தா என்ன குறைஞ்சா போகும், அடுத்தவனா அவன் மச்சான் தானே. அவன மனுஷனாவே மதிக்கலடா, என் மச்சாங்கிறது அப்புறம்டா. ஐயோ, உறவுக்கு உண்டு 9 பேரு, உதவிய கேட்டா ஓடுறாங்க பாரு. உதவிக்கு இங்கே நான் வரலாமா, நகையை எடுத்து நான் தரலாமா, மற்றவர் முன்னே அக்கா மாமா கையை ஏந்தலாமா. வசலா, நான் உனக்கு எதுவும் செஞ்சதில்லம்மா, உன் உதவியை கேட்க தகுதி இல்லம்மா. வேண்டாமா வேண்டாமா. வேலை முக்கியம், வாழ்வு முக்கியம், வைர மாலையா முக்கியம். நகையோ நட்டோ நாளைக்கு வரலாம், மானம் போனா வந்துடுமா. வகையை பார்த்தா உறவேது, அந்த உறவுக்கில்லாத நகை ஏது. குடுமா குடு, இத அடகு வைக்கிறேன் கடையில, நான் பணத்தை வாங்குறேன் நொடியில. என்ன பாக்குறீங்க? இப்ப கடை ஏது? கிடையாது அதானே. இது சேட்டு கடை இல்ல, வீட்டு கடை, இரவும் பகலும் திறந்த கடை. அக்கா தப்பு, வைர நகையை நீங்க வாங்கிக்கிங்க, பணம் வட்டி போக மிச்சம் தந்துடுங்க. கட்டிய கனவம்மானு கிடக்கட்டும், வட்டிய வாங்குறது முன்னால பொட்டிய ரொக்குங்க பொண்ணால. வட்டியா? என்ன வட்டியா? பைசாக்கு பைசா வட்டி, அதெல்லாம் நீங்க கட்டி. பட்டிக்கு பணமா கொடுப்பவனானா வாங்கி பழக்கமா? என்னடா உளற? நானா உளறேன், உண்மையை கிளறேன். ஊழார் வார்த்தை எத்தனையோ உள்ளே இருக்குது அத்தனையோ. வெளியே எடுத்தா என்ன ஆகும்? வெட்ட வெளிச்சமாகும். குட்டு உங்குட்டு வெட்ட வெளிச்சமாகும். வட்டிக்கடையும் பொட்டிக்கடையும் வீட்டிலையா நீ வச்சிருக்க? என வட்டி பயிரா நினைச்சுத்தான் நீ இத்தனை நேரம் மறைச்சிருக்க.
அஞ்சோ பத்தோ குருவிய போலே கொத்தி சேர்த்தது போதுமோ? கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்கா ஆகுமோ? அரே பாலு, பதறாதே, பணத்துக்காக கதறாதே. அவன் மானம் போனா அதுதான் எங்களுக்கு அவமானம். இந்த ராஜன் 5000 பணம் வேணும். பாருங்க சார், அவரை பாருங்க சார். பணத்தை பெருசா நினைச்சாரா, பதுங்கி உள்ள இருந்தாரா? உறவை பெருசா நினைச்சாரு, உடனே செக்க கிழிச்சாரு. மச்சான் கொடுத்தத வாங்கிங்க, உங்க மானம் போகாம பாத்துக்குங்க. சந்திக்கு போற உங்களை புடிச்சு கூடத்துல வச்சது யாருங்க? அவரை கூடத்துல நின்று நீங்க புடிச்சு சந்தைக்கு இழுத்து பாருங்க. கேச போடுங்க, கோர்ட்ல ஏறுங்க, ஆடுங்க, பாருங்க, ஆன மட்டும் பாருங்க. அப்பா பாலு, மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. பத்திரத்தை கிழிச்சிட்ட, பகைய மறந்துட்டேன், மிருகமாய் இருந்தவன் மனுஷனா மாறிட்ட. மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. தெரிஞ்சுக்குங்க, வீடாகட்டும் நாடாகட்டும் விட்டு கொடுத்து பழகிக்கணும். சிந்தனை எல்லாம் பகையா இருந்தா வீடும் நாடும் காடாகும். இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, உங்க கேச உடைக்கத்தான் காரம் உடைச்ச. இப்ப உடைச்சது கேசு, உடைச்சது காரு. கார் இருக்குது கட்டில, விபத்து ஒண்ணும் நடக்கல. நல்லா நடிச்ச டிரைவருக்கு தான் நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. வேண்டாத குணத்தை எல்லாம் விட்டுட்டே, அப்போ வேண்டான்னு சொன்ன வேட்டியை கட்டிட்டே, இப்போ கட்டிட்டே. இதோ கட்டிட்டே. அத்தான் என்னத்தான் சொல்லத்தான் தகாத வார்த்தை என்னத்தான். பேசுங்க சார், பேசுங்க. நானா? ஏன்? எதுக்கு? மாட்டார், முடியாது. தெரியாதியா? இங்க சுத்துற, அங்க சுத்துற, ஏண்டா சுத்துற, எதுக்குடா சுத்துற? நவகிரகம் நீங்க, நவகிரகம் நவகிரகம் நீங்க, நவகிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கொண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, 9 ரகம். நவகிரகம் நீங்க, நவகிரகம். நெல்லு நெல்லு, சுத்தாம நெல்லு. சொல்லு சொல்லு, சொல்றத சொல்லு. பச்சலா கல்யாணம் என்னாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு. அத பத்தி எனக்கு என்ன கவலை? அவளாட்டு எனக்குள்ள எத்தனையோ வேலை. ஆளான பொண்ணு மேல அக்கறை இல்லை, அவ அண்ணனான உங்களுக்கு வெட்கமும் இல்லை. ரெண்டு சனியன், எனக்கு 2 சனியன். 2 பெண்டாட்டி 4 பேச்ச கேட்டு பக்கத்தாரம் போட்டு சம்பந்தம் பண்ணுவேனா என் முகத்தை காட்டி. யார் சனியே? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? அவளா நானா? நானா அவளா? நீதா இல்ல நீதா? வாய்முடு, நீ வாய்முடு, நீ மூடு, நீ மூடு, நீ மூடு, 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 மூடு. நவகிரகம் நீங்க, நவகிரகம் ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கொண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது,
9 ரகம் நவகிரகம் நீங்க நவகிரகம் வீட்டுக்கு மாப்பிள்ளை நீங்க இந்த விஷயத்தில் முடிவுக்கு வாங்க உங்க மச்சினன் போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க மச்சினன் அவன் ராட்சசன் நீ காதகன், நீ கிராதகன் நீ யமகாதகன். திட்டுறான் மறுபடியும் திட்டுறான் எல்லாரும் சாட்சி போடா, சீச்சி. போறேன்பா நான் போறேன்பா சார் எனக்கேம்பா சார் உனக்கேம்பா ஓடுறா உதவாக்கிற ஓடுறா. கட்டிய கணவனுக்கு மட்டு மரியாதை கெட்டு போச்சு விட்டு போச்சு எனக்கு என்ன வேலை ஹனுமந்த் வாடா போலாம் ஒத்தலக்கு மட்டுமா வயசாச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு இந்த அனுமந்து கல்யாணம் என்ன ஆச்சு சரதா வாடா அக்கா கூட இப்படி போனா ஆரத்தி எடுக்க வருவா தானா அக்கா 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 எல்லோருக்கும் மூத்தவர் நீங்க பிரம்மச்சாரி இப்படி பட்டும் படாம நின்னுகிட்டு இருந்தா ஆயாம் சாரி அப்பா பாலு, இது ஆட்டு வந்த மாட்டு சந்தை. ஆட்டை தூக்கி மாட்டுல போடும், மாட்டை தூக்கி ஆட்டுல போடும், நாக்குல ஒண்ணு நெஞ்சில ஒண்ணு, முன்ன விட்டு பின்ன பேசும், பின்ன விட்டு முன்ன பேசும். இதுக்கு நடுவுல என் பேச்சா எதுபடும்? ஆடா வாடா யாரு சொன்னாரு? அறிவு கெட்டவன் வேற யாரு? ஐயோ அத்தனையும் கேட்கணுமா? திங்களையா சோறு? ஆஹா மீச மட்டும் இருக்கே ரோஷம் இல்ல பாரு. என்ன எல்லாரும் திட்டவா இந்த கூட்டம் கூட்டினேன். இத்தனை பேர் மத்தியில நிக்க வச்சு மாட்டுவேன். தலை ரெண்டும் போயாச்சு, ஆளுக்கு ஒரு மூலை. வாழு மட்டும் நிக்குதே, இதுக்கு என்ன வேலை? போறப்பா போறப்பா நான் போறப்பா. அப்ப கல்யாண பேச்சு அது காத்தோட போச்சு. அவங்கதான் அப்படி மாலி நீ எப்படி இது கொலகார குடும்பம், நீ சொல்லியா திருந்தும்? 4 பேரை சேர்த்து வச்சு நல்லதுக்கு பேச்செடுத்து நாய் வாழ நிமித்தி வைக்க ஆளு மட்டும் பாடுபட்டேன். ஆனா பந்தம் இல்லை பாதம் இல்லை கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை ஆம்பளைக்கு அறிவில்லை பொம்பளைக்கு பொறுப்பில்லை. நல்லதுக்கும் தேவதில்லை கெட்டதுக்கும் கூறதில்லை பத்திரமா சாவடியா சோட்டுக்கடை சந்தடியா நாய் வாலை நிமித்தி வைக்க ஆன மட்டும் பாடுபட்டே